பிதா, குமாரன், பரிசுத்த ஆவினாலே ஆமேன். என் அன்பான தேவ ஜனமே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த புனித வெள்ளியை நாம் பாரம்பரியமாக ஆலயங்களிலே அனுசரித்து வருகிறோம். அதிலே ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தைகளிலே 7ஆம் வார்த்தை முக்கியமான வார்த்தை. தேவன் ஒவ்வொருவருக்கும் மன்னிக்கிற தன்மையை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அதனால்தான் அவரை அடித்த மனிதர்களை, குற்றப்படுத்தின மனிதர்களை அவர் மன்னிக்கிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று தேவன் சொல்கிறார். ஒரு மனிதர் குற்றப்படுத்தி அவர்கள் அடிக்க வேண்டும் என்றால் அவர் குற்றம் செய்திருக்க வேண்டும். குற்றம் செய்தவனை தான் யாரும் அடிப்பார்கள். ஆனால் தேவன் ஒரு குற்றம் செய்யவில்லையே. அவர் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். எதற்காக அவர்களை அடித்தார்கள்? ஆனால் இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். நாம் யாரை மன்னிப்போம்? சிறு பிள்ளை தவறு செய்து விட்டால் அதை அறியாமல் செய்து விட்டது என்று நாம் சிறு பிள்ளையை மன்னிப்பது உண்டு. அதே போல தான் ஒரு சிறு பிள்ளையை மன்னிப்பது போல அவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர் மன்னித்தார். ஆனால் அவர்களை கடினப்படுத்தினது பிசாசானவன். அவர்களை கடினப்படுத்தி வேதம் நிறைவேற வேண்டும், வேதம் கட்டாயம் நிறைவேறும் என்கிற வார்த்தையின்படி அவர்களை மன்னித்து தேவனிடம் பரிந்து பேசுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறோமா? நாம் யாரை மன்னிக்கிறோம்? நமக்கும் மற்ற புறஜாதி மக்களுக்கும் என்ன வித்தியாசம்? இவர்கள் கிறிஸ்தவனா என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோம். அதனால் நாம் கடைசி காலத்திலே இருக்கிறோம். தேவன் அவர்களை மன்னித்தது போல நாமளும் அனைவரையும் மன்னிப்போம். மன்னித்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளும்போது நாம் தேவ சாயலாக மாற முடியும். கர்த்தர் தானே இந்த சின்ன வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போம். கர்த்தாவே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிப்பா. அன்று 2000 வருஷத்துக்கு முன்பதாக நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரே சிலுவிலே ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் பிதாவினிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறப்பா. நாங்களும் ஒவ்வொருவரையும் மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்தரலும். ஆண்டவரே, மே துதிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் மன்னிக்க நீர் கிருபை செய்தரலும். எங்கள் பாவங்களை மன்னித்து நாங்களும் உம்மை போல மாற கிருபை செய்யுங்க. எல்லா கரமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.